வெல்கம் டு எஸ்ஏஎஸ் அகாடமி கரண்ட் அஃபேர்ஸ் செஷன். ஸோ சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். நேத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வீடியோல ஒரு சின்ன நாய்ஸ் வந்து பேக்கிரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருந்துச்சு. சாரி ஃபார் தட். இன்னைக்கு அந்த நாய்ஸ வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, ஆடியோ கிளாரிட்டியும் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ டைரக்ட்டா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிரலாம். இன்னைக்கு டே 9 கரண்ட் அஃபேர் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The following state does not have Western Ghats ecological sensitive area. கீழ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4 ஸ்டேட் குடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்ல எந்த ஸ்டேட்ல வெஸ்டர்ன் காடோட எக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியா வந்து இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் கவர்ன்மெண்ட் வந்து அரவுண்ட் 56,825 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ வந்து எக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியா ஆஃப் வெஸ்டர்ன் காட் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா, குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி 6 ஸ்டேட்ல வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 6 ஸ்டேட் இல்லாத ஒரு ஆப்ஷன் அங்க இருக்கு அப்படின்னா, அந்த ஆப்ஷன் தான் வந்து தவறான ஆப்ஷன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின பொறுத்தவரைக்கும் டஸ் நாட் ஹேவ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேஷ். சரிங்களா? ஆந்திர பிரதேஷ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியா ஆஃப் வெஸ்டர்ன் காட் வந்து கிடையாது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேஷ். சரிங்களா? ஸோ இப்ப வெஸ்டர்ன் காட்ட பத்தி பார்க்கும்போது, நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெஸ்டர்ன் காட் என்ன கைண்ட் ஆஃப் மவுண்டைன் ரேஞ்ச் அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் தென் ஃபர்தர் ஆன் பார்த்தீங்க அப்படின்னா, வெஸ்டர்ன் காட்ல இருக்க முக்கியமா எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்தர் ஆன் வெஸ்டர்ன் காடும், ஈஸ்டர்ன் காடும் எங்க மீட் ஆகுது, அந்த மீட்டிங் பாயிண்ட் எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கணும். ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம் வென் கமிங் டூ த வெஸ்டர்ன் காட்ஸ் பாயிண்ட். சரிங்களா? ஸோ இக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியா ஆஃப் வெஸ்டர்ன் காட பொறுத்தவரைக்கும் இந்த 6 ஸ்டேட்ல தான் வந்து இக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியா வந்து நம்ம கவர்ன்மெண்ட் வந்து இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் அண்டார்டிக் ட்ரீட்டி. ஸோ கீழ பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்டேட்மெண்ட் அண்டார்டிக் ட்ரீட்டிய பத்தி குடுத்திருக்காங்க. அண்டார்டிக் ட்ரீட்டி ரெகுலேட்ஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன் வித் ரெஸ்பெக்ட் டூ அண்டார்டிகா. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அண்டார்டிகா கூட இருக்க அதர் கண்ட்ரீஸோட ரிலேஷன்ஷிப்ப வந்து மெயின்டெயின் பண்றதுக்காக, அதாவது ரெகுலேட் பண்றதுக்காக தான் இந்த அண்டார்டிக் ட்ரீட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து குடுத்திருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் த பர்ப்பஸ் ஆஃப் த ட்ரீட்டி சிஸ்டம், அண்டார்டிகா இஸ் டிஃபைன்ட் அஸ் ஆல் ஆஃப் த லேண்ட் அண்ட் ஐஸ் லீவ்ஸ் சவுத் ஆஃப் 60 டிகிரி சவுத் லேட்டிட்யூட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது 60 டிகிரி சவுத் லேட்டிட்யூட் கீழ இருக்க எல்லா லேண்ட் ஏரியாவும், எல்லா ஐஸ் கிங்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அண்டார்டிகாவுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி இந்த ட்ரீட்டில வந்து சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, "தி ட்ரீட்டி எஸ்டாப்ளிஷ் த ஃப்ரீடம் ஆஃப் சயன்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் பேன்ஸ் மிலிட்டரி ஆக்டிவிட்டி ஆன் த கான்டினென்ட்." ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, சயன்டிஃபிக் சம்மந்தப்பட்ட ரிசர்ச், அனாலிசிஸ்லாம் வந்து பண்ணிக்கலாம் அண்டார்டிகாவ பொறுத்தவரைக்கும். ஆனா, அது இங்க மிலிட்டரிய வந்து பிளேஸ் பண்றது அப்படிங்கிறது முடியாத காரியம். அதுக்கு தான் வந்து இந்த ட்ரீட்டி வந்து தடை பண்ணுது அப்படின்ற மாரி இந்த 2 ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 3ல சரிங்களா? 4த் ஸ்டேட்மெண்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, "அண்டார்டிகா இஸ் த எர்த்ஸ் ஒன்லி கான்டினென்ட் வித்தவுட் நேட்டிவ் ஹியூமன் பாப்புலேஷன்" சொல்லி அதாவது நேட்டிவ் ஹியூமன் பாப்புலேஷனே இல்லாத ஒரு கான்டினென்ட் எந்த கான்டினென்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்டார்டிகா கான்டினென்ட். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின பொறுத்தவரைக்கும் இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் சி 1, 2, 3 அண்ட் 4 அப்படிங்கிறது கரெக்ட்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அண்டார்டிகா ட்ரீட்டி வந்து எப்ப இருந்து ஃபோர்ஸ்க்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1961ல இருந்து ஃபோர்ஸ்க்கு வந்துச்சு. இப்ப அண்டார்டிகா ட்ரீட்டி கூடயே சில ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அதாவது ரிலேட்டட் அக்ரீமெண்ட்ஸ் இருக்கு. அந்த மொத்த சிஸ்டத்தையும் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டார்டிகா ட்ரீட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அதர் புரோவின்ஷன்ஸ் எல்லாமே வருது. சரிங்களா? ஸோ இந்த ட்ரீட்டி எப்ப சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1961ல வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபோர்ஸ்க்கு வந்தது 1961ல. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Prime Minister Narendra Modi has announced the renaming of which ministry as Military of Ports, Shipping and Waterways. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மினிஸ்ட்ரியோட பேர வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ரீநேம் பண்ணியிருக்காரு. மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் அப்படிங்கிறது தான் வந்து என்னன்னு சேஞ்ச் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் அப்படின்னு சொல்லி மாத்தப் போறாங்க. ஸோ இந்த ரீநேமிங் எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் குஜராத்ல தான் வந்து நடந்துச்சு. மோடி செட் த ட்ரெண்ட் ஆஃப் மேன் பவர் இஸ் நீடட் ஃபார் த மேரிடைம் ட்ரேட் அப்படின்னு சொல்லி இத வந்து சேஞ்ச் பண்ணிருக்கு. சரிங்களா? ஸோ ரிகார்டிங் திஸ் கொஸ்டின் நீங்க என்னலாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மினிஸ்ட்ரிய பேர் மாற்றம் செய்யணும் அப்படின்னா, அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் அப்படிங்கிறது தான் கரெக்ட்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, மேட்ச் த ஃபாலோயிங்ல ஒரு 4 மேட்ச் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. அது ரிகார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, புத்திஸ்ட் கவுன்சில பத்தி இருக்கு. மோஸ்ட்லி இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, புத்திஸ்ட் திங்ஸ பத்தி கேட்கணும். லைக் புத்தாஸ் பத்தி கேட்கணும் அப்படின்னாலே இந்த கொஸ்டின் வந்து வந்துரும். சரிங்களா? ஸோ இத நம்ம ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் வந்து இந்த புத்திஸ்ட் சைட்ஸ்க்கு எல்லாத்துலயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அதோட ஃபெசிலிட்டீஸ வந்து டெவலப் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நியூஸ்லயும் வந்து
புத்திசம் பத்தி நம்ம இந்த கொஸ்டினையும் எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் எப்ப நடந்துச்சு? செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் எப்ப நடந்துச்சு? அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் கொஸ்டினும் வரும். இன்னொன்னு அதோட பிளேஸஸும் வரும். சரிங்களா? ஸோ இதுக்கு நீங்க புத்திசம் பத்தி கம்ப்ளீட்டா படிச்சிருந்தாலே போதும். இந்த கொஸ்டின வந்து அட்டெண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து ராஜ்கிரியால நடக்குது. செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் பார்த்தீங்க அப்படின்னா, வைஷாலில நடக்குது. தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில் பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டாலிபுத்ராலயும், ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து காஷ்மீர்லயும் நடக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இந்த கொஸ்டின பொறுத்தவரைக்கும் கரெக்ட்டான ஆப்ஷன். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சி-ஏ-டி-பி அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். வாட் இஸ் த பொட்டன்ஷியல் இம்பாக்ட் ஆஃப் D614G மியூட்டேஷன் இன் கொரோனா வைரஸ்? இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, கொரோனா வைரஸ் வந்து நெறைய மியூட்டேஷன் நடந்திருக்கு. ரீசென்ட் மியூட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா D614G. ஸோ கொரோனா வைரஸ் பத்தி மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட நெறைய மியூட்டேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே மாறியிருக்கு. ஃபர்தரான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப மாடர்னா மியூட்டேட் ஆனது வந்து இந்த D641G. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, எதுல வந்து அதிகமான பொட்டன்ஷியல் இம்பாக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எதுல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ இன்கிரீஸ்டு இன்ஃபெக்டிவிட்டி அண்ட் ஹை வைரல் லோட் அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சரா இருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மியூட்டேஷன் மூலியமா டிஎன்ஏ சீக்வன்சஸ் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா லைக் டிஎன்ஏ காப்பிங் நடக்குது. அண்ட் தென் அதில் மிஸ்டேக்ஸ் நிறைய நடக்க ஆரம்பிக்குது. ஸோ தட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைரஸஸ் வந்து எந்த ஃபார்மட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றதே ரொம்ப ரிஸ்கா இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி சீரிஸ்ல 614th கைண்ட் ஆஃப் பொசிஷன்ல வந்து அதாவது டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ல டி சீரிஸ 614th பொசிஷன வந்து ரீசேஞ்ச் பண்ணிருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, அமினோ ஆசிட் கூடயும் கிளைசின் வந்து மிக்ஸ் பண்ணி இது சேஞ்ச் ஆயிருக்கங்காட்டி தான் D614G அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அண்ட் தென் இது எங்க ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியால தான் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ இன்கிரீஸ் இன் இன்கிரீஸ்டு இன்ஃபெக்டிவிட்டி அண்ட் ஹை வைரல் லோட் அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். The Urban October is an initiative of which of the following organization? ஸோ அர்பன் அக்டோபர் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் கீழ இருக்கும் எந்த ஆர்கனைசேஷனோட இனிஷியேட்டிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆர்கனைசேஷன் வந்து முன்னெடுத்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யுஎன் ஹேபிடேட் அப்படிங்கிறது தான் வந்து சரியான பதில். ஸோ ஆப்ஷன் ஏ யுஎன் ஹேபிடேட் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான சரியான பதில். யுஎன் ஹேபிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 2014ல இருந்து ரன் ஆயிட்டு இருக்கு. லான்ச் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2014ல. இது பார்த்தீங்க அப்படின்னா லைக் வேர்ல்டு அர்பன் சேலஞ்சஸ் அத வந்து மீட் பண்றதுக்காக தான் வந்து இந்த கம்யூனிட்டியே வந்து ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திங் வந்து லைக் யுஎன் ஹேபிடேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நியூ நியூ அர்பன் அஜெண்டால வந்து அவார்ட்ஸும் நெறையா வந்து வாங்கியிருக்காங்க. ஃபர்தரான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெறையா நியூ அர்பன் அஜெண்டாஸையும் வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ டே பை டே பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ல்டு ஹேபிடேட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் அக்டோபர்ல வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். அதாவது ஃபர்ஸ்ட் மண்டே ஆஃப் அக்டோபர் வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ல்டு சிட்டி டே வந்து 31 அக்டோபர் வந்து செலிப்ரேட் பண்றோம். இந்த 2 டேஸ கமெமரேட் பண்ற மாரி தான் இந்த யுஎன் ஹேபிடேட் வந்து இந்த புரோகிராம வந்து இனிஷியேட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கு. அர்பன் அக்டோபர் அப்படிங்கிற புரோகிராம வந்து இனிஷியேட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட அச்சீவ்மென்ட்ஸ் பத்தி நியூஸஸ் வந்துச்சு. அதனால தான் வந்து இந்த கொஸ்டினையும் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஏர் பபிள் அக்ரீமெண்ட்ஸ் ஸ்டார்டட் பிட்வீன் விச் 2 கண்ட்ரீஸ்? ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஏர் பபிள் அக்ரீமெண்ட்ன்னு சொல்லி ஒரு அக்ரீமெண்ட் வந்து 2 கண்ட்ரிக்கு இடையே வந்து நடந்திருக்கு. அந்த 2 கண்ட்ரி எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா அண்ட் பங்களாதேஷ். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா அண்ட் பங்களாதேஷ். இது பார்த்தீங்க அப்படின்னா 5த் நவம்பர் 2020ல இருந்து இது ரன் அவுட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த அக்ரீமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் டெம்பரரி அக்ரீமெண்ட் பிட்வீன் 2 நேஷன்ஸ் சரிங்களா? ஸோ இந்த அக்ரீமெண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா டூ பங்களாதேஷ் பார்த்தீங்க அப்படின்னா, வீக்லி 2 ஃப்ளைட் வந்து ரன் ஆகும் அப்படின்ற மாரி ஒரு அக்ரீமெண்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஃப்ரம் டெல்லி டூ டாக்கா வந்து ஃப்ளைட் வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, இது யாரு மூலியமா வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விஸ்டாரா ஏர்லைன்ஸ்ன்னு சொல்ற ஒரு ஏர்லைன் கம்பெனி தான் வந்து நம்ம இத வந்து சரிங்களா? ஸோ ஃபர்தரான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு கைண்ட் ஆஃப் ஏர் டிராவல் அக்ரீமெண்ட் ஆர் டிரான்ஸ்போர்ட் பபுள்னு நம்ம இத சொல்றோம். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அண்ட் பங்களாதேஷ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸ் இஸ் பப்ளிஷ்டு பை. ஸோ ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸ வந்து பப்ளிஷ் பண்றவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரீசென்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாலயும் ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸ் பத்தி நெறைய நியூஸஸ் வந்து வந்திருக்கு. அண்ட் தென் ஃபர்தரான்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ல்டு வைடா ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸ வந்து யார் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ யார பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் டி யுனைட்டட் நேஷன்
எஜுகேஷன், சயன்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். அதாவது யுனெஸ்கோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸ வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸ ஜெனரலா நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் எவ்வளோ மேல்ஸ் வந்து எஜுகேட் ஆயிருக்காங்க, அவங்களோட ரேஷியோ டூ த ஃபீமேல்ஸ். அதாவது ஃபீமேல்ஸுக்கும், மேல்ஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் ஸ்டேஜஸ். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, பிரைமரி எஜுகேஷன்ல எவ்வளோ ஃபீமேல்ஸ், எவ்வளோ மேல்ஸ் வந்து எஜுகேட் ஆயிருக்காங்க, அவங்களோட டிஃபரன்ஸ். அதே மாரி செகண்டரி எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன்ஸ்லாம் வந்து பார்க்கிறது தான் வந்து இந்த ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸ். மெயின்லி பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க எஜுகேஷன் சிஸ்டம பத்தி எப்படி தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சோசியோ எக்கனாமிக் இண்டெக்ஸ வந்து யூசுவலா இத வச்சு தான் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸையும் வந்து நம்ம யுனெஸ்கோ வந்து ரிலீஸ் பண்றாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். மியாஸ் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் எ கம்யூனிட்டி பிலாங்கிங் டூ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, மியாஸ்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி, மியாஸ் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டிய பத்தி ரீசென்ட்டா நியூஸஸ்ல வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கம்யூனிட்டி எந்த ஸ்டேட் பிலாங் பண்றாங்க? எந்த ஸ்டேட்ட சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அஸ்ஸாம். சரிங்களா? ஸோ இந்த மியாஸ் கம்யூனிட்டி பீப்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்காவே ஒரு முஸ்லீம் மைக்ரண்ட்ஸ். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸ்ட் பெங்கால், அதாவது மாடர்ன் டேல பங்களாதேஷ்ல இருந்து அஸ்ஸாமுக்கு மைக்ரேட் ஆனவங்க தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மியாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட மியாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனரலி ஒரு முஸ்லீம் மைக்ரண்ட்ஸ வந்து பிளேஸ் பண்ற வேர்ட் தான் வந்து இந்த மியாஸ். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அஸ்ஸாம் அப்படிங்கிறது தான் வந்து ஆப்ஷன் ஏ அஸ்ஸாம் அப்படிங்கிறது தான் வந்து சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். The state of food security and nutrition in the world 2020 report is released by. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் ஆஃப் இந்த வேர்ல்ட வந்து எந்த ஸ்டேட் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இத வந்து எதெல்லாம் பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க? அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்தரான்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின பொறுத்தவரைக்கும் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க எதெல்லாம் வந்து ஒரு மெயின் ப்ரிஃபரன்ஸஸா எடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். தென் யுனைட்டட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட்ஸ வந்து எடுத்துக்கிறாங்க. ஃபர்தரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ல்டு ஃபுட் ப்ரோகிராம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட்ஸ். இது எல்லாத்தையும் எடுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டா வந்து இத வந்து ரிலீஸ் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ லைக் 1 அண்ட் 2 சரிங்களா? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மட்டும் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட்டிங் தான் வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் இந்த வேர்ல்ட் 2020 ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்தர் பார்த்தீங்க அப்படின்னா, யுனைட்டட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் வந்து இதுல பெருசா வந்து பங்கு பெறல. ஏன்னா, இங்க ஃபண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிய பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் தான் வந்து இங்க ஃபண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டியே வந்து பண்றாங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிப்போர்ட்டே வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், யுனைட்டட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் அண்ட் தென் வேர்ல்டு ஃபுட் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஃபுட் ப்ரோகிராம்னு சொல்லலாம். ஃபர்தரான்னு பார்த்தீங்க அப்படின்னா WHO. இவங்க எல்லாத்தோட கலெக்டிவ் ரிப்போர்ட் தான் வந்து ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் இன் த வேர்ல்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆனுவல் ரிப்போர்ட். ஸோ ஃபர்தரான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட மைனர் டேட்டாஸ், இவங்களோட டேட்டாஸ்லாம் எடுத்து தான் ஒரு இன்புட்டா கம்ப்ளீட் அனலைசிஸ் பண்ணி இத வந்து நமக்கு ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ 1 அண்ட் 2 தான் சரியான பதில். ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு இன்னொரு 10 கரண்ட் அஃபேரோட வந்து உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.